நம்மளால பல கோடி வருஷம் சாகாம உயிரோட இருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? போகர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்பு ஃபுல்லா கெமிக்கல்ஸ்னால ஆனது. நமக்கு வயசாக ஆக அந்த கெமிக்கல்ஸோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு கட்டத்துல முழுசா அதோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடும். இதை தான் நம்ம இறக்குறோம்னு சொல்றோம். அந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எனர்ஜி எடுக்குது. அந்த எனர்ஜி கம்ப்ளீட் ஆனதும் மறுபடியும் சாப்பிட்றோம். அப்படிதான் நம்ம செல்ஸுக்கெல்லாம் எனர்ஜி கிடைக்குது. சேம் இதே ரொட்டீனா நடக்குது. இந்த உணவு என்பது நம்ம எப்படி காரு பைக்குக்கெல்லாம் பெட்ரோல் பூஸ்ட் அப் பண்றோம். பெட்ரோல்ல இருக்கிற ஃபயர் எனர்ஜி எடுத்துட்டு வெஹிக்கிள்ஸ்லாம் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிது. அதே மாதிரிக்க நம்ம சாப்பிட்ற உணவு அதோட எனர்ஜியை பாடிக்கு கொடுத்துட்டு அதோட வேஸ்டெல்லாம் மலம், சிறுநீர் மற்றும் வேர்வையா வெளியேற்றுது. இந்த உடம்புல இருக்க செல்ஸ் எப்பயுமே புதுசு மாதிரியே இருக்க தேவையான கெமிக்கல் காம்போசிஷனை எப்பயுமே நம்ம சாப்பிட்ற உணவுனால கொடுக்க முடியாது. உணவுனால கொடுக்க முடியாதனால நமக்கு வயசாகுது, நம்ம இறக்குறோம். இந்த கெமிக்கல் காம்போசிஷனை நம்ம எப்பயும் சீரா மெயின்டைன் பண்ண முடிஞ்சுன்னா, அந்த எனர்ஜியை எப்பவும் செல்ஸ் வாங்கி வச்சுட்டே இருந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே எங்காவே இருக்கலாம். அந்த யங்னஸை கொடுக்கறதுக்கு ஒரு மருந்து இருக்கு. அதுக்கு பேர் தான் கற்பம். நம்ம கற்பமை பத்தி டீட்டெயிலா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி சித்த வைத்தியம் சீக்ரெட்ஸை தினைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம VA Perspective சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.